ஆயிரம் எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பெரிதும் பேசப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடியுடைய அமெரிக்க விஜயம். 5 நாட்களில் 5 நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதுல பெரிதும் விவாதிக்கப்படுவது, பெரிதும் கவனத்தை ஈர்த்திருப்பது அவருடைய அமெரிக்க விஜயம். அமெரிக்காவுக்கு செல்வதும், வெள்ளை மாளிகைக்கு செல்வதும், அமெரிக்க அதிபரை அவர் சந்திப்பதும் முதன்முறை இல்லை என்றாலும் கூட அமெரிக்க இந்திய உறவுகள்ல இதுவரைக்கும் இல்லாத சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதில் பல பாராட்டப்படுகின்றன, விவாதிக்கவும் படுகின்றன, சர்ச்சையும் எழுப்பியிருக்கின்றன. எந்த அமெரிக்க பாராளுமன்றத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் நரேந்திர மோடி தங்கள் நாட்டுக்கு வரக்கூடாது என்று கோரிக்கை வைத்தார்களோ, எந்த அமெரிக்கா நரேந்திர மோடியை விசா கொடுத்து உள்ளே அனுமதிக்க கூடாது என்பதை அரசாங்க கொள்கையாக வைத்திருந்ததோ, அந்த அமெரிக்க பாராளுமன்றத்துடைய கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரங்கம் அதிர பேசியிருக்கிறார். பல்வேறு விஷயங்களை தன்னுடைய உரையில் எழுப்பியிருக்கிறார். தீவிரவாதம் தொடங்கி யோகா முதற்கொண்டு அமெரிக்க இந்திய உறவு, இன்னும் பல்வேறு விஷயங்களை அவருடைய ஒரு 45 நிமிட உரையில பேசியிருக்கிறார். அது பெரிதும் வரவேற்பை அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் பெறுகிறது என்று சொன்னால் நிச்சயம் மாற்று கருத்தில்லை. 9 முறை எழுந்து அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுந்து நின்று கை தட்டுகிறார்கள். கரகோஷம் பல கட்டங்கள்ல பிளக்கிறது பாராளுமன்றத்தை. இது மட்டுமல்லாது அமெரிக்க அதிபர் ஒபாமாவோடு சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். அதுல பல்வேறு ஒப்பந்தங்கள், பல்வேறு முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் நாம் பார்க்காத முன்னேற்றங்கள் எல்லாம் பார்த்திருக்கின்றன. சில விவாதத்தையும் கிளப்பி இருக்கின்றன. இந்த உரையில அவர் எழுப்பியிருக்கக்கூடிய விஷயங்களும் கூட விவாதத்தை கிளப்புகின்றன. என்ன அவை, அதுல வரவேற்பை பெறக்கூடியவை என்ன, சர்ச்சைக்குரியவை என்ன, விவாதிப்போம். நரேந்திர மோடியுடைய அமெரிக்க பாராளுமன்ற பேச்சு, அவர் போர் வீரராக அங்கே வெளிப்பட்டிருக்கிறாரா, அல்ல அவர் வீசியது அட்டகத்தியா, விவாதிப்போம். இந்த தலைப்புல கூட திரு நாராயணன் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடும். திரு நாராயணன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் அருணன் அவர்கள் இணைகிறார். மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள். திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள்ட்ட இருந்து தான் இந்த நிகழ்ச்சியை துவக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் பெரிதும் விவாதிக்கப்பட்டது. அது முன்னெடுத்தது காங்கிரஸ், முயற்சியை மேற்கொண்டது மன்மோகன் சிங் என்றாலும் கூட இது அடுத்த கட்டத்துக்கு இது நரேந்திர மோடி அரசால் முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. பல சிக்கல்கள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. இதுல காட்சிகள்ல இனிய காட்சிகள், எந்த பிரதமர் போனாலும், டாக்டர் மன்மோகன் சிங் போனாலும், அதற்கு முந்தைய பிரதமர் போனாலும் இனிய விஷயங்கள், தேனொழுக பேச்சுக்கள்லாம் இருதரப்பிலும் பேசப்பட்டிருக்கின்றன. ஆல்சோ இன் சப்ஸ்டன்ஸ் நிறைய முன்னேற்றங்களும் சேர்ந்தே நாம் பார்க்க முடிகிறது. பிரதமருடைய பேச்சு அமெரிக்க பாராளுமன்றத்தில் பெரிதும் வரவேற்பை பெறுகிறது. ஆக வரவேற்கத்தக்க அம்சங்கள் நீங்க அங்கீகரிக்கலையா இந்த விஷயத்தில்? வணக்கம். அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே இந்தியாவுடைய பிரதமர் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது அவருடைய செயல்களை பற்றியோ அல்லது அவரை பற்றியோ விமர்சிப்பது கிடையாது. அவர் திரும்பி வந்தது தான் அதை பற்றி நாங்கள் பேசுவது வழக்கம். ஆனால் இந்த முறை எப்பொழுதும் போல திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரானதுக்கு பின்னாலே இதுவரை நடந்திராத விஷயங்கள் நடக்கின்றன. அதாவது அவர் எப்பொழுதெல்லாம் வெளியிலே செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளை பற்றி, எதிர்க்கட்சிகளை பற்றியும் மற்ற இங்கு நடக்கின்ற பிரச்சனையை பற்றியும் ஒரு அரசியல் பேரணியில் பேசுவதைப் போலவே பேசுகின்ற பழக்கம் கொண்டவராக மோடி இருக்கிறார். அவரை பொறுத்த மட்டும் அது அவருடைய பழக்கமாக இருக்கலாம். அங்கு சென்றும் குறை சொல்வது, அங்கு சென்றும் எதிர்கட்சிகளை பற்றி கிண்டல் அடிப்பது, இப்படிப்பட்ட பழக்கங்கள் திரு மோடி அவர்களுக்கு பழக்கம். 45 நிமிடம் பேசினார் காங்கிரஸ்ல. 45 நிமிடம் பேசினார் அந்த பாராளுமன்றத்தில். ஒரு வரி கூட எதிர்கட்சியை பற்றி பேசியதா எனக்கு நினைவில்லை. எதிர்கட்சியை பற்றி பேசவில்லை. அங்கு நடக்கின்ற ராஜ்யசபா அவருடைய அதாவது நீங்கள் அப்பர் ஹவுஸை பற்றி அவர் பேசிய
வெற்றிக்காக பேசிய பேச்சை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அங்க காங்கிரஸ் என்பதையும் பாராளுமன்றத்துடைய மேலவை அப்படிங்கிறது முடங்குகிறது. அவர் சொன்னது போல அமெரிக்க பாராளுமன்ற அதுல வந்து நம்முடைய மேலவையை மட்டுமல்ல அமெரிக்க பாராளுமன்றத்தையும் ஒப்பிட்டு சொல்றார். அங்கேயும் அதே சூழல்கிறார். அது ஒரு ஜோக்கா ரசிக்கப்படுது. அதுதான் யதார்த்தமாவும் இருக்கு. நீங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது, அமெரிக்கால மறுக்க முடியாது. நம்ம நாட்டுல நாடாளுமன்றத்தில் அதுதான் நிலைமை. அதுக்கு காரணம் அரசா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம், 1000 காரணம் இருக்கலாம். ஹரியவர்களே, இதற்கு முன்னால் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்து 2005 சென்ற பொழுதும் முதல் பட்ஜெட்டில் இருந்து அவரை அமைச்சரவையை கூட அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது, அறிமுகம் செய்ய முடியாத அளவில் எதிர்கட்சிகள் என்ன செய்தார்கள் என்பதும் உங்கள் அளவிற்கு நமக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். அங்கு சென்று டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சென்று என்னுடைய சபை என்னுடைய அமைச்சர்களை பற்றி என்னுடைய அமைச்சர்களை கூட எங்களுடைய மக்களவையில் அறிமுகம் செய்யவில்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. இதை விட பேசுவதற்கு 1000 விஷயங்கள் இருக்கின்றன. இல்ல அது மட்டுமே பேசலையா, அது ஒரு பேசுவது தீவிரவாதம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது, இந்திய அமெரிக்க உறவு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. வருகிறேன். தயவுசெய்து நான் மதுரையில் இருப்பதனால் நீங்கள் நம்முடைய குரல் இரண்டும் வேறு விதமாக இருக்கிறது. முதல் கருத்து என்பது என்னை பொறுத்த மட்டிலே திரு மோடி அவர்களுடைய அமெரிக்க விஜயம் என்பது இந்தியாவினுடைய 70 ஆண்டு கால மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சியின் அடிப்படையிலே அவர் இன்று இந்திய பிரதமராக, அதாவது எந்த பிரதமருக்கு எந்த நரேந்திர மோடிக்கு விசா கொடுக்க மாட்டோம் என்று விசா ரிஜெக்ட் பண்ணினார்களோ அவர் இன்று இந்தியாவுடைய பிரதமராக சென்றிருக்கிறார் என்றால் அது ஜனநாயகத்திற்கும் இந்திய தேசத்தினுடைய ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறோம். அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை சார்ந்தவர்களும் புரிந்திருக்கிறார்களா என்றால் வெறும் 17 கோடி பேருடைய வாக்குகளை பெற்று அவர்களுக்காக பேசுகின்ற ஒரு தலைவராகத்தான் இருக்கிறாரே ஒழிய 125 கோடி மக்களுடைய பிரதிநிதியாகவோ தலைவராகவோ பேச மறுக்கிறார் என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. இல்ல எந்த அடிப்படையில் அந்த வெறும் 17 கோடியில் வாக்களித்தவர்கள் வெளியுறவை அவங்களுடைய பிரதிநிதியா மட்டும் பேசினார், வெளியுறவு ஒரு இன்க்ளூசிவா இல்ல அவருடைய பேச்சு, அனைவரையும் உள்ளடக்கியதா இல்லன்னு எந்த அடிப்படையில் அந்த கன்க்ளூஷனுக்கு வரீங்க? அதாவது அவருடைய பேச்சு என்பதும் அவர் சொல்கின்ற விஷயங்கள் என்பதும் அவர் ஒரு பிரதமரை போல, அதாவது என்ன நீங்க அவரை பொறுத்த மட்டிலே அவர் பிரதமராக இந்திய தேசத்தினுடைய பிரதமராக அங்கு அமெரிக்க பாராளுமன்றத்தில் காங்கிரஸில் இருக்கிறார், ஜாயிண்ட் செஷனில் பேசுகிறார். 5வது பிரதமர் 6வது பிரதமராக பேசுகிறார். இதுவரை 5 பிரதமர்கள் அங்கே பேசியிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக 85க்கு பின்னால் தான் பிரதமர் அடிக்கடி செல்வதாக இருக்கிறது. அதாவது பண்டிட் ஜவஹர்லால் நேரு 49 சென்றதற்கு பின்னாலே 85 ராஜீவ்காந்தி அவர்கள் சென்றதற்கு பின்னாலே தொடர்ந்து பிரதமர்கள் வருகின்ற பிரதமர்கள் அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அமெரிக்கா இந்தியாவுடைய உறவு என்பது மேம்பட்டிருக்கிறது இந்த 20-30 ஆண்டுகளில். இதை அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த மோடிக்காக கிடைத்த வெற்றியோ அல்லது மோடி என்ற தனி நபருக்காக கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரவேற்பு என்பதை பற்றி பத்திரிகையில் கூறுவதும் அல்லது அவர்களை சார்ந்தவர்கள் சொல்வதும் மிகவும் வியப்பாக இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டிலே இது இந்தியாவுடைய மிக 70 ஆண்டு கால ராஜதந்திரத்திற்கும் வெளியுறவு கொள்கையிலும் நாம் எடுத்த பல முடிவுகளுடைய விளைவாக இந்திய பிரதமருக்கு, அதாவது ஒரு விசா நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர் இன்று இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார். அவருக்கு அனைவரும் எழுந்து கைதட்டுகிறார்கள் என்றால் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை நாம் போற்ற வேண்டும் என்று நம்புகிறேன். அவருக்கு விசா மறுக்கணுங்கிறதுல உங்களுக்கும் உடன்பாடு இருந்தது அப்படிங்கிறதையும் சேர்த்தே பார்க்கணும். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அவர் சொல்வது போல இது ஏதோ நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஆளுமையுடைய வெற்றியோ தோல்வியோ வாட் எவர் ரெகக்னிஷன் அந்த அவையில கிடைக்கிறத ஒரு தனிப்பட்ட நபருடைய வெற்றியா பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இல்ல மாற்றங்கள் இவை எல்லாமே ஒரு சென்ற அரசாங்கத்துடைய கொள்கை அதனது நீட்சியா அதனுடைய விரிவாக்கமா அதனது தொடர்ச்சியா தானே இருக்கு. அவர் இன்னைக்கு கையெழுத்தாக இருக்கக்கூடிய விஷயங்களோ இல்ல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மிசைல் டெக்னாலஜி கிளப்ல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரமோ இவை எல்லாமே முந்தைய அரசாங்கத்துடைய செயல்பாடு அதனது நீட்சி. அதாவது என்னுடைய நண்பர் மாணிக் தாக்கூர் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்திலிருந்து நான் இதை துவங்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்னது போல ஒரு
மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமருடைய ஒரு விஜயத்தை போர்வாலா அட்டகத்தியான்ற அந்த தலைப்பே ஒரு நீங்க சொன்னது போல ஒரு மோடி பார்லிமெண்ட்ல வந்து அது நகைச்சுவா பேசினாரு. இங்க வந்து இதுவே ஒரு இந்த மாதிரியான ஒரு தலைப்பு என்பதே சரியானது அல்ல. என்னுடைய கருத்தா நான் சொல்றேன். ரெண்டாவது, ஆனா உங்களுக்கு உரிமை இருக்கு, அது வேற விஷயம். ரெண்டாவது, ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனால் ஒரு 65 பேர் கையெழுத்திட்டு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்லக்கூடாது, விசா வழங்கக்கூடாது என்ற சொன்ன அந்த 65 நபர்கள், அவர்களுக்கு அங்கே 65 முறைக்கும் மேலாக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கிடைத்த கிளாப் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த 65 நபர்களுக்கும் கிடைத்த ஸ்லாப் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் ஜனநாயகம். இதுதான் ஜனநாயகம். நம்முடைய நாட்டை சார்ந்த ஒருவரை அவமானப்படுத்தியவர்களை, அதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு ஜனநாயக முறையிலே திரு நரேந்திர மோடி மட்டுமல்ல, அமெரிக்க பாராளுமன்றத்திலே அந்த 65 நபர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாப்பாகத்தான் நான் இதை கருதுகிறேன். ஒன்று, திரு மாணிக் தாக்கூர் போன்றவருடைய கருத்து என்னன்னா, அது இந்திய பிரதமருக்கு கிடைத்த கிளாப்பே தவிர நரேந்திர மோடிங்கிற தனி மனிதருக்கு கிடைத்த இந்திய பிரதமர்கள் பலமுறை போன போது இதே போல அவேஷன் கிடைத்திருக்கிறது, இதே போல கைதட்டி இருக்கிறாங்க. இது புதிதல்ல, இது பெரியதல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, ஹரி, எடுத்த உடனேயே அவர் மாணிக் தாக்கூர் வந்து சொன்னார், இந்த எதிர்கட்சிகளை பத்தி சொன்னார். ஆனால் 2008 அந்த இண்டோ யுஎஸ் நியூக்ளியர் டீல் பத்தி தெளிவா பேசியிருக்கிறார் டாக்டர் மன்மோகன் சிங். நம்ம மோடி பேசியிருக்கிறார், நேத்து பேசியிருக்கிறார். டாக்டர் மன்மோகன் சிங் இல்லங்க, இல்ல அதுதான் சொல்றேன். சரி, அதனால ஏதோ காங்கிரஸ் ஒண்ணுமே செய்யலன்றது சொல்லல. அதே போல நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த அகிம்சையை பார்த்துத்தான் மார்ட்டின் லூதர் கிங் அந்த மாதிரி எல்லாம் கோட் பண்ணி மகாத்மா காந்தி எதிர்கட்சிக்காரர். இல்ல இல்லங்க, நான் சொல்றது இல்ல, எப்போதுமே அவங்க சொல்றாங்க காந்தியை வந்து மறந்துட்டாங்க, தேச தந்தை. காந்தியை மறந்துட்டாங்க இவங்க தானே சொல்றாங்க எப்பொழுதுமே. அவங்க நம்ம தேச தந்தை. அந்த எதிர்கட்சின்றது விட்டுட்டேன். நான் சொல்ல வர்றது, மகாத்மா காந்தியிலிருந்து துவங்கி இந்த நாட்டினுடைய பெருமையை அந்த பாராளுமன்றத்திலே நம்முடைய பிரதமர் பேசியிருப்பதும், அதோடு கூட இந்த சுதந்திர இந்தியாவிலேயே அமெரிக்க பாராளுமன்றத்திலே இதுவரையிலும் பேசாத ஒரு விஷயத்தை, யாராலும் இதுவரை பேச முடியாத ஒரு விஷயத்தை நேற்று பேசியிருக்கிறார். என்னது? அதாவது காப்புரிமை சம்பந்தமாக பேசும் பொழுது, இந்த யோகாவானது எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு, அது இன்றைக்கு 2 கோடி 3 கோடி அமெரிக்கர்கள் அதை கற்றுக்கொண்டிருக்கார் என்று சொல்லி, இதற்கு மிஸ்டர் ஸ்பீக்கர் நாங்க அதுக்கு காப்புரிமை கேட்கல, பேட்டன் ரைட்ஸ் கேட்கலன்னு அமெரிக்காவில் அதனுடைய இதயத்தில் போய் சொல்லி இருப்பது என்பது நம்முடைய பாரதத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை தான் நாம் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இல்ல சார், இல்ல, ஏன்னா இது நாள் வரையிலும் தவிர அவருடைய நோக்கம் வந்து இதுக்கு பேட்டன்ட் உரிமை கோருவது அதுக்கு அதான் இட் வாஸ் ஜஸ்ட் ஜோக் என்ற மாதிரிதான் அந்த பார்லிமெண்ட் விஷயமும் ஜோக்கா இருந்தது, ராஜ்யசபாயம். ஆனா அதை போய் மாணிக் தாக்கூர் பேசும் பொழுது இதையே அவர் வந்து பேசல. இதுவரைக்கும் யாராவது அது விஷயமா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்களா? கிடையாது. சிறு விஷயங்கள் இல்ல. நான் சொல்ல வருது, அவர்களுடைய அந்த சிங்கத்தின் குகைக்குள்ள போய் பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் அதை பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது, அதை தவிர பல விஷயங்கள், நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு, வர்த்தகம், கலாச்சாரம், ஒற்றுமை, வரிசையா அத்தனையுமே தெளிவா பேசியிருக்கிறாரு. நம்முடைய இரு நாடுகளுக்கு இடையே உருவாக வேண்டிய இப்போது இருக்கிற இதே போல டாக்டர் மன்மோகன் சிங் பேசினார். நரேந்திர மோடி என்னென்ன விஷயங்கள் அணுகினாரோ அதே விஷயங்களை அவருடைய உரையில டாக்டர் மன்மோகன் சிங் பேசினார். இவருக்கு வந்து 50 முறை கிடைச்சிருக்கலாம், அவருக்கு 33 34 முறை கிளாப்பும் கிடைச்சது, ஆவேசனும் கிடைச்சது. என்ன இல்ல சார், நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு வந்து 70 முறை கிளாப் கிடைச்சது, 9 முறை ஒவ்வொரு செய்தி பத்திரிகைகள் சொல்லும் பொழுது மிக அருமையான ஒரு உரை மட்டுமல்ல, இந்த நாட்டையும் அந்த நாட்டையும் இணைக்கக்கூடிய
பொருளாதார ரீதியாக நாம் இருவரும் பயன்பெறக்கூடிய, நம்முடைய பாதுகாப்பு பலப்படுத்தக்கூடிய, நம்முடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை அவர் பேசி இருப்பது கண்கூடு, எல்லாமே தெரியும், எல்லாமே இங்க இருக்குது. இந்த விஷயங்கள் யார் பேசுறாங்கன்றது இருக்கு. மன்மோகன் சிங் பேசினா இவ்வளவு பெரிய நியூஸ் இல்ல, ஆனா மோடி பேசினா ஏன் நியூஸ் வருது? இதுதான் விஷயம். அப்ப ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மறந்திருக்கலாம். அது இல்ல. அதன் பிறகு இந்த அரசாங்கம் இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் மிக சிறப்பாக இந்திய அமெரிக்க உறவை பலப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? அதனுடன் சார்ந்த வர்த்தகம் எத்தனை FDI அரசுக்கு அதுல பங்கு இருக்கா இல்லையா? இல்ல சார், இட் இஸ் a process. நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து அதுக்காக இந்த காங்கிரஸ் அரசு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லல. காங்கிரஸ் 4னா நாம 40, காங்கிரஸ் 5னா நம்ம 50, அவ்வளவுதான் விஷயம். அதுல பெரும் பங்கு அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம எப்படி சொல்லுவீங்க? ஈவன் நியூக்ளியர் ட்ரீட்டி கூட அவங்களால முடிக்க முடியலையா? யார் முடிச்சது? நியூக்ளியர் ட்ரீட்டி நீங்க எதிர்த்தது கூட நான் சொல்லல. மீரா சங்கர், இந்தியாவுடைய அமெரிக்காவுக்கான இந்திய தூதரா இருந்த மீரா சங்கர் சொல்கிறார், அவங்க இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தூதரா இருந்தது. வியட்நாம் சூடானா எப்படி நடத்துவாங்களோ அமெரிக்கா அப்படிதான் நடத்தினாங்க. காங்கிரஸ் ஆட்சி நடத்தினாங்க சார். ஆனா அதே ஆட்சி காலத்துல அவங்களால அமெரிக்காவை ஃபேஸ் பண்ண முடியல. அவங்களோட டென்யூர் முடிக்கிறதுக்கு முன்பாக ஒரு க்ளோசஸ்ட் பார்ட்னர்ங்கிற அந்தஸ்து நமக்கு கிடைக்குது. அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறோம் அப்படிங்கிறாங்க. சோ there is a substantial development in the previous regime. ப்ராப்ளம் என்னன்னா, நான் வந்து மறுபடியும் சொல்றேன், நம்முடைய பிரதமரும் கூட ஏதோ காங்கிரஸ் வந்து அமெரிக்காவுடைய உறவை வந்து ரொம்ப மோசமா வச்சிருந்தது அப்படிலாம் சொல்லல. ஆனா நாம் பலப்படுத்தி இருக்கிறோம் என்பதை காங்கிரஸ் ஏற்க மறுப்பது தவறு. எல்லாத்தையும் விட கிளைமேட் சேஞ்சில காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறை அவர்கள் சரி செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சின்றது. அவர்கள் செய்ததை எதை செய்ததனால் சர்ச்சை எழுந்ததோ, எதை செய்ததனால் ஆட்சி கழுவும் சூழ்நிலை வரைக்கும் ஏற்பட்டதோ அதனது நீட்சியாகத்தான் சென்று இன்னைக்கு பல்வேறு மாற்றங்கள் வந்து நியூக்ளியர் மாற்றங்கள், ஒரு 6 நியூக்ளியர் ரியாக்டரை அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இல்லங்க, அதுக்கே அவ்வளவு ப்ராப்ளம் ஆச்சு. அதை அவங்களால முடிக்க முடியல. அன்னைக்கு எதிர்த்தங்க, இன்னைக்கு எதுக்கு எதிர்த்தோன்றது இருக்குது. ஒரு சில சிறிய காரணங்களுக்காக எதிர்த்தோம், அதை சரி செஞ்ச பிறகுதான் செஞ்சிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இயல்பா மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. இதுல வந்து அமெரிக்கா சார்ந்து பல்வேறு விஷயங்களை, அதுவும் நம்முடைய உரிமை சார்ந்த விஷயங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஐயத்தை, சந்தேகத்தை இயல்பா வெளிப்படுத்திருக்கிறீங்க. எதனால் இந்த அச்சம் விழுது? அதுக்கு முன்பு ஒரு 2 விஷயங்கள் பற்றி மட்டும் என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நண்பர் நாராயணன் பேசியதுல மோடிக்கு தடை விதித்திருந்த அமெரிக்கா இன்றைக்கு அழைத்து அவரை தன்னுடைய நாடாளுமன்றத்திலே பேச வைத்திருக்கிறது என்று சொன்னார். மோடிக்கு தடை விதித்திருந்தாங்க, ஆனா இந்திய பிரதமர் கிடையாது. ஆகவே இந்திய பிரதமரை அவங்க அழைத்து பேச வைத்திருக்காங்க. அதுல இன்னொரு குறிப்பிட விரும்புறேன். இவர் பேசுவதற்கு முன்பு 19 அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சபாநாயகருக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறாங்க. அதுல இந்தியாவிலே மத சிறுபான்மையோர் முறையாக நடத்தப்படவில்லை, இது பற்றி இந்திய பிரதமரிடம் நீங்கள் பேசுங்கள் என்று ஒரு கடிதமும் கொடுத்திருக்காங்க. அதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இருந்த போதிலும் இந்திய பிரதமர் என்கிற முறையில் அவங்க ஒரு உரிய மரியாதை கொடுத்திருக்காங்க. அதை நாம வந்து வரவேற்கிறோம். 2வது விஷயம், அவருடைய உரையில இந்திய பிரதமருக்கு தான் வரவேற்பு, மாற்று கருத்து இல்ல. அவர் இந்திய பிரதமர்ங்கிற கெப்பாசிட்டியில போனாலும் கூட பல்வேறு ரெஜிம்ல ஒரு பிரதமருக்கும் இன்னொரு அதிபருக்கும் மாற்றம் ஏற்படும் பொழுது அரசாங்கத்துடைய கொள்கையே மாறுது. உதாரணத்துக்கு அமெரிக்கா ராஜபக்சவை அணுகுவதற்கும் ரணில் சிறிசேனா அரசு அணுகுவதற்குமே வித்தியாசம் இருக்கிறது. ஒரு அரசு இருந்தாலும் கூட இருவேறு ஆட்சிகள், இருவேறு தனிநபர்கள் அந்த அரசு பொறுப்புக்கு வரும்பொழுது அணுகுமுறை மாறுது. ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சனல் ஈக்குவேஷன், கெமிஸ்ட்ரியில ஒரு ஆரோக்கியமா ஒரு க்ளோஸ்னஸ் நிறைய பார்க்க முடியுது. இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஒரு சிக்கலும் ஒரு சோகமும் இருக்கு. இந்திய பிரதமரை நாடாளுமன்றத்தில் அவங்க நாடாளுமன்றத்தில் பேச கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 19 பேரு இந்தியாவில் இந்த மாதிரி மத சிறுபான்மையோருக்கு அல்லல்கள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு என்று எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுக்கிற ஒரு அவலமும் இருக்கிறது என்பதை மட்டும் நான் நினைவுபடுத்துறேன். அந்த பிரச்சனை தொடர்கிறது என்பதை. அதே போல மகாத்மா காந்தி பற்றி அவர் அங்க பேசுறாரு. மகாத்மா காந்தியினால் அமெரிக்கர்கள் உத்வேகம் பெற்றார்கள், ரொம்ப சரி. ஆனால்
திரு மோடி அவர்கள் உத்வேகம் பெற்றாரா என்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அவருடைய கட்சியை சார்ந்த ஒரு எம்பி காந்தி தேச பற்றாளர் அவரை சுட்டுக் கொன்ற கோட்சேயும் தேசபக்தன் தான் என்று பேசுகிறார். அந்த பேச்சை இவர் கண்டித்தாரா? கண்டிக்கலையே. அப்படி என்றால் வெளிநாட்டுல பேசும்போது யார சொல்லுங்க இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நிறைய நபர்கள் சொல்லிட்டு வரும்பொழுது அந்த கருத்துல இருந்து எங்களுடைய அதிகாரப்பூர்வ அந்த கருத்துக்கள் எழுந்தன, சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அது கண்டிக்கவும் பட்டது. அது வந்து கட்சியும் அரசும் டிஸ்டன்ஸ் பண்ணது அப்படிங்கறது பாராளுமன்றத்திலே பேசப்பட்டது. இருங்க, அதாவது மோடி ஒன்னும் கண்டிக்கவே இல்லாத. நீங்க தயவு செஞ்சு யோசிங்க. மிகப்பெரிய ஒரு கோபாவேசம் எழுந்தது அந்த பேச்ச. இந்த அளவுக்கு ஒரு உத்வேகமாக அவர் இருந்திருந்தால் இங்கேயே இந்த மண்ணிலேயே கண்டித்து விட்டு அமெரிக்காவிலும் பேசி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். அடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். இப்ப என்ன, அவருடைய பேச்செல்லாம் ஒரு புறம் இருக்க, உண்மையிலே நாம் விவாதிக்க வேண்டிய விஷயம் அவருடைய விஜயத்தினுடைய இறுதியில வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க இந்திய கூட்டறிக்கை, ஜாயிண்ட் ஸ்டேட்மென்ட். அந்த கூட்டறிக்கையில மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு நாங்க பார்க்கிறோம் என்றால், எங்களுடைய கட்சியுடைய அறிக்கை இப்ப வந்திருக்குது. அந்த லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் அக்ரிமெண்ட் என்று ஒன்று உருவாயிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உள்ள போய் பார்த்தா அமெரிக்க போர் விமானங்கள் இந்த பிராந்தியத்திலே எந்த ஒரு நாட்டையாவது தாக்குவதற்கு பறந்து வந்து இடையிலே எரிபொருள் காலியாகி போனால் இந்தியாவிலே இறங்கி எரிபொருள் நிரப்புகிறதற்கான வசதியை செய்து தர வேண்டும் என்று அந்த ஒப்பந்தம் சொல்லுகிறது. அது தொடரக்கூடிய ஒரு ஷரத்து. நீங்க தயவுசெய்து அப்புறம் பேசி புதிதல்ல வரும்போது என் கருத்தை நான் சொல்றேன். ஆக இது என்ன நியாயம்? எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. இப்ப உதாரணமாக ஒரு பிரச்சனை வந்துட்டு மலேசியாவோட அமெரிக்காவுக்கு, மலேசியாவை தாக்குறதுக்கு அமெரிக்க போர் விமானம் வருது. நடுவில் எரிபொருள் பற்றாக்குறைன்னு சொல்லி சென்னையில வந்து இறங்கி அவங்களுக்கு நாம வந்து பெட்ரோல் போட்டு கொடுத்து அவங்க போய் மலேசியாவை தாக்குனா அங்கே உண்மையிலேயே அந்த நாடு தாக்கப்படுகிறது மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்போனா அங்கே வாழ்கிற நம்முடைய இந்தியர்கள் தமிழர்களும் மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முன்ன இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ந்து. நான் ஒரு உதாரணத்துக்கு மகத்திய காலத்தில் எதிர்த்துட்டு இருந்தாங்க, இப்ப கூடுதலான உறவு. அந்த அக்ரிமெண்ட்ல இந்த நாடுகள்லாம் கிடையாது, அந்த நாடுகள்லாம் கிடையாது இல்ல. அதுல எனக்கு உலகின் எந்த பகுதியும் நாங்க வந்து எங்களுடைய போர் விமானம் செல்லும் பொழுது இடையிலே எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டால் இறங்கி இந்திய மண்ணிலே கொள்ள உரிமை. நண்பர், நான் முடிச்சிடறேன். நான் என் கருத்தை சொல்றேன், நீங்க அப்புறமேல் பாருங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஆகவே இது பற்றி இந்த கவலை கொள்கிறது எங்களுடைய கட்சி. அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அந்த மேஜர் டிஃபென்ஸ் பவர் என்பது அந்த கூட்டறிக்கையில் சொல்லப்பட்டு அமெரிக்கா என்ன சொல்லுது, உங்க அறிக்கையில இருக்கக்கூடிய வகையில லாஜிஸ்டிக் சப்போர்ட் அக்ரிமெண்ட் ஏற்கனவே அம்சங்கள் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கு. அதாவது அது நீட்சியா அது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கே தவிர இட் இஸ் நத்திங் நியூ. இப்ப இவ்வளவு காலம் எந்த நாட்டை போய் இங்க வந்து ஃபியூவல் பண்ணிட்டு போய் அழிச்சாங்க. கொஞ்சம் என்ன பேச விடுங்க. அதாவது ஏற்கனவே எந்த அளவுக்கு இருந்தது, இது இன்னும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு என்பதுதான் எங்களுடைய கருத்து. ரீட்ரேட்டர் வார்த்தையெல்லாம் அதுல இல்ல. நீங்க தயவு செஞ்சு இது பூராத்தையும் படிச்சு பாருங்க. நான் இன்னொன்னு முடிச்சிடுறேன். அதை விட இந்த கவலைக்குரிய விஷயம் வந்து என்னன்னா, இந்தியா இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு பிரதான ராணுவ கூட்டாளி என்கிற ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. எங்களுடைய கவலை வந்து என்னன்னா, இதனுடைய நடைமுறை அர்த்தம் என்ன? அப்படி என்றால் ஒரு இளைய பங்காளியாக அதனுடைய சகல விதமான ராணுவ நடவடிக்கைகளுக்கு நாமும் உட்படுத்தப்படுகிறோமா? அதை விட மிக முக்கியம்னா, இத்தகைய முக்கியமான ஒரு ஒப்பந்தங்கள் போடப்படும் பொழுது இந்திய நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டதா? விவாதிக்காமலேயே இப்படி போவது என்ன நியாயம் என்று எங்களுடைய கட்சி கேட்டிருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பிரையாரிட்டி பார்ட்னர்ஸ் இன் ஏசியா பசிபிக் அண்ட் இந்தியன் ஓஷன் ரீஜன் என்பதும் அந்த கூட்டறிக்கையில் இருக்கு. இது பற்றி ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு, அது ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாக பத்திரிகையில வந்திருக்கு. நம்முடைய கவலை வந்து என்னன்னா, இந்திய பகுதியிலே, இந்த இந்திய மகா சமுத்திரத்தினுடைய பகுதியிலே அமெரிக்கா வருவது, அதனுடைய சகலவிதமான போர் நடவடிக்கைகளையும் நாம் இதன் மூலமாக அங்கீகரிக்கிறோமா? நம்மை வைத்து அவர்கள் விளையாட போகிறார்களா என்கிற கேள்வியையும் நாங்கள் எழுப்புகிறோம். ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற ரீதியில் இது பார்க்கப்படுது. ஒப்பந்தத்தை பத்தி சொல்லும்போது இது ஒரு ஆதிக்கத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்,
கூட்டுறவை தான் அனுமதிப்போம் அப்படின்னு we only prefer cooperation not dominance உரையிலே பதிவு செஞ்சிருக்காரு டாக்டர் சுமந்துடைய முதற்கட்ட. அதாவது ஹரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த கூட்டறிக்கை அப்படியெல்லாம் இல்ல பாராளுமன்ற உரையில அதுக்கு பிறகு இந்த கூட்டு அவையில அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அக்ரிமெண்ட் எழுத்து கையெழுத்து போட்டது இது நான் சொல்லுவேன். ஹரி அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பீச் ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஸ்பீச், ரொம்ப நல்லா பேசினாரு. அதுக்கு அவங்க கொடுத்த வரவேற்பும் மரியாதையும் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் வந்து நிச்சயமா அதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்திய பிரதமருக்கு அந்த மாதிரி ஒரு ஆனர் கிடைக்குது. அதே சமயம் அவரும் வந்து அதுக்கு ஈக்குவலா இருந்து அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசுறாரு. சோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மன்மோகன் சிங் இல்ல அது வந்து பர்சனாலிட்டினால அது மாதிரி இருக்கும். சி டாக்டர் மன்மோகன் சிங் வந்து அவுட் கோயிங் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி கிடையாது. அவர் இன்ட்ரோவர்ட், அவர் அதிகமா பேச மாட்டாரு அப்படிங்கற ஏதோ முன்னுதாரணம் இல்லாத வகையில பார்க்கப்படுது. அப்படி பார்க்கணுமாங்கற கேள்வி நிச்சயமா அந்த மாதிரி டாக்டர் மன்மோகன் சிங் பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அதிபர் வரைக்கும் செய்யாத வகையில போர்ட்டிகோல போய் அவரை வழி அனுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இல்ல அது போல இந்த ஆப்டிக்ஸ் வந்து இட் ஹஸ் பீன் prevalent in the past. எனக்கு என்ன கவலைன்னா இந்த ஹைப் அரவுண்ட் தி ஸ்பீச் அது வந்து அந்த ஆக்சுவல் விஷயங்களிலிருந்து கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எடுத்துருதோ அப்படிங்கிறது. ரெண்டு விஷயம் பேராசிரியர் அருணும் சொன்னது. ஒரு விஷயம் அந்த லாஜிஸ்டிக்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணாரு. அது வந்து இட் வாஸ் ஆன் பேப்பர் பட் இட் வாஸ் நெவர் ஆக்சுவலி இம்ப்ளிமெண்டட். நவ் தே ஹேவ் அக்ரீட் டு டு இட். இப்ப என்னன்னா அது வந்து போர் விமானம் மட்டும் இல்ல, கப்பல் கூட, அமெரிக்க கப்பல்கள் கூட இந்தியால வந்து ரீஃபியூலிங்க்கு நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. ரெண்டாவது மிக முக்கியமாக அணுசக்தி துறையில வந்து நியூக்ளியர் சேஃப்கார்ட்ஸ், அதாவது இந்த 4 வெஸ்டிங் ஹவுஸ் ரியாக்டர் வந்து இப்போ இந்தியால ஆந்திரால ஒரு சைட்ல ஸ்ரீகாகுளம் பக்கத்துல வந்து வரப்போகுது. இப்போ இதுக்கு என்ன மிக முக்கியமாக அந்த நியூக்ளியர் சப்ளையர்ஸுக்கு ஒரு லயபிலிட்டி இருக்கு. அதாவது நான் உங்க ஊர்ல வந்து நான் வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு அதுல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். இப்ப அதுவும் வந்து டைல்யூட் ஆறதாதான், அதாவது எக்ஸ்பிளிசிட்டா அது எப்படி டைல்யூட் பண்ணிருக்காங்கிறதுக்கு இன்னும் நமக்கு அதே போல அந்த மாதிரி இல்ல. அது கூடங்குளம் வந்து அதுக்கு முன்னாடி நடந்ததுங்கிறதுனால அது ஒரு வேற. இப்போ இந்த இந்தோ யுஎஸ் நியூக்ளியர் டீலுக்கு அப்புறம் வந்திருக்கிற மிகப்பெரிய சிக்கலே வாட் இஸ் த லயபிலிட்டி. நான் வெளியூர்ல இருந்து வந்து உங்க ஊர்ல ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வச்சுட்டு அதுல ஏதாவது ஆக்சிடென்ட் இருந்தா நான் வந்து கையை கழுவிட்டு போக முடியுமா, இல்ல நான் நஷ்ட ஈடு கொடுக்கணுமான்னு. சோ இப்ப இந்த 4 ரியாக்டர் வருதுங்கிறதுனால அந்த 6 ரியாக்டர் வருதுனால அந்த நியூக்ளியர் சேஃப்கார்ட்ஸ் வந்து டைல்யூட் ஆயிருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ரெண்டாவது இவர் சொன்ன மாதிரி லாஜிஸ்டிக். மூணாவது வந்து நீங்க என்எஸ்ஜில அமெரிக்கா 3-4 வருஷமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம், இந்தியா வந்து என்எஸ்ஜில சேர்றதை நாங்க ஆதரிக்கிறோம் சொல்றாங்களே தவிர, ஆனா இட் ஹஸ் நாட் ரிசல்டட் இன் எனிதிங். செக்யூரிட்டி கவுன்சில்ல சேர்றதை கூட ஆதரிக்கிறோம் சொல்றாங்க. ஆனால் அது வந்து நம்ம we will know 20ஆம் தேதி வந்து அந்த மீட்டிங்ல வந்து இவங்க வலியுறுத்தி இந்தியாவுக்கு ஆதரவாக சீனா போன்ற நாடுகள் எதிர்க்காம செய்ய போறாங்களாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் அந்த எம்சிடிஆர் சேர்றது வந்து அது வந்து இந்தியாவுக்கு ஏற்கனவே டெக்னிக்கலி we are already enjoying the benefit. எதிர்த்து வந்தது இட்டலி வந்து அதுக்கு அந்த மெரைனுக்கு வந்து திருப்பி அந்த மெரைனை வந்து திருப்பி விட்டுட்டீங்க. அதனால அதாவது இதுல வர்ற மிக முக்கியமான கேள்வி, அமெரிக்காவோட நெருக்கமான இந்த பேச்சுக்கள், இந்த உறவு எல்லாமே வந்து இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு என்ன பெனிஃபிட்ங்கிறது நம்ம 2-3 இடத்துல நம்ம பாக்குறோம். அவங்க நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஃபென்ஸ் கோஆபரேஷன் மூலமாக அவங்களுக்கு இங்க ரீஃபியூலிங் பண்ண போறாங்க. அந்த மாதிரி சில சலுகைகள் அவங்களுக்கு இருக்கு. இந்தியாவுக்கு இது எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆதாயம் கொடுத்திருக்கிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதை வந்து நம்ம நிச்சயமா போக தான் நமக்கு தெரியும். அது வந்து அதை வச்சு நம்ம வந்து இது ஃபெயிலியர்னு ஜட்ஜ் பண்ண கூடாது. மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்முடைய இது ஒரு நியூக்ளியர் ஆக்டிவிட்டிக்கு பிறகு 1974க்கு பிறகுதான் அது உருவாகுது. சரி, சோ இது செக் வைக்கிறதே இந்தியாவுக்காக தான். இதுல நம்ம அங்கம் இல்லாம இருந்தோம், சீனாவும் இல்ல. ஆனா இதுல வந்து ஒரு அங்கத்துவம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது முன்பு பல்வேறு காரணங்களுக்காக தடைப்பட்டிருக்கலாம். இட்ஸ் a substantial development. அதாவது எம்சிடிஆர் கிளப்ல இருக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க இந்தியா ஏற்கனவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற பெனிஃபிட்ஸ். ஏன்னா இந்தோ யுஎஸ் நியூக்ளியர் ட்ரீட்டிக்கு பிறகு அந்த பெனிஃபிட் ஆஃப் பிலாங்கிங் டு எம்சிடிஆர் இஸ் ஆல்ரெடி டி ஃபேக்டோ யூ ஆர் என்ஜாயிங் இட். இது வந்து ஒரு ரேஷனலைசேஷன் உள்ள வந்துட்டு. ரெண்டு விஷயம், அந்த எம்சிடிஆர் அடிப்படை வந்து நாம் ஒரு பொறுப்புள்ள அணுசக்தி ஒரு நாடாக இருப்போம். நாம் வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 கேட்டகரைஸ் பண்றாங்க டெக்னாலஜிஸ். அத வந்து மற்ற நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் கொடுக்கிறது தான் மிக முக்கியமானது எம்சிடிஆர்ல இருக்கு. இந்த 6 ரியாக்டர்களை வாங்குறது ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காரு. அது சரியான முறையில அந்த ஒரு விபத்து ஏற்பட்டா நட்ட ஈடு என்னன்னு
இப்ப எங்களுடைய கட்சி என்ன சொல்லுகிறதா, அது கிடைத்திருக்க தகவலின் அடிப்படையில் அப்படி ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் நட்டையீடு யார் தரணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை இன்சூரன்ஸ் கம்பெனிகள் என்கிற மாதிரி அது ஒப்பந்தம் போடப்படுவதாக அவங்க அதை சொல்லி கண்டிச்சிருக்காங்க. இன்னும் அதோடைய காசை பத்தி எங்க கட்சி சொல்லுது. அந்த 6 ரியாக்டருடைய விலை 2,80,000 கோடி ரூபாய். இவ்வளவு செலவு செய்வதனால் உருவாக்கக்கூடிய மின்சாரத்தினுடைய விலை என்னவாக இருக்கும் என்கிற கேள்வியையும் எங்களுடைய கட்சி எழுப்பியிருக்கு. These agreements at what cost? இது இந்தியாவுக்கான பயன் என்ன? இதுல வந்து நன்மை அதிகமா இல்லாட்டி நம்ம அமெரிக்காவுக்கான நன்மை அதிகமா அப்படிங்கிற கேள்வி இயல்பா அவங்க எழுப்பக்கூடிய விஷயங்கள்ல எழுது. இல்ல, அதாவது இது வந்து உறுதியாக நம்முடைய விஞ்ஞானிகளும் சரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சரி, டாக்டர் சுமந்த் ராமன் உட்பட அனைவருக்குமே இது நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி, பாதுகாப்பு, முன்னேற்றம் இது சம்பந்தப்பட்டவைதான் என்பது அனைவருக்குமே தெரியும். தொடர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமே கம்யூனிஸ்டுகள் பொறுத்தவரையிலும் அவங்கள்ட்ட நம்ம இதை தவிர வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இவங்க எப்பொழுதுமே வந்து விமர்சனம் செய்வதற்கு உண்டான ஒரு நாற்காலில் தான் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படிதான் அவங்க பேசுவாங்க. 19 நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தத மத சிறுபான்மை பத்தி பேசினாரு. ஆனால் இந்த 2 வருடங்களில மத கலவரங்கள் எவ்வளவு நடந்தன, அதனால எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள் புள்ளி விவரத்தை அவர் சொல்லணும். கம்யூனிஸ்டுகளுக்கு இது பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. ஏனென்றால் கேரளாவில் கூட இவங்க ஆட்சியில சமீபத்தில் கூட பல தலித்துகள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர், தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கின்றனர். இதையெல்லாம் அவங்க கண்டுக்கல. அதனால கம்யூனிஸ்டுகளுக்கு இது குறித்து பேசுவது சமீபத்தில் உங்களுடைய ஆட்சி சகிப்புத்தன்மை பேசுறீங்க. இப்ப நீங்க பேசுங்க. அதே ஆட்சியில மாமிசம் பசு மாமிசம் இல்லன்னு சொல்றீங்க. பசு மாமிசம் உறுதியா இருக்கா இல்லையா? நீங்க அன்னைக்கு இதுதானே ஆர்கியூ பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? உங்களுக்கு எந்த விதமான தார்மீக தவிர என்ன கேட்கிறேன், பசுமாமிசம் மாட்டிறைச்சியை வச்சு மக்களை பிளக்கிற அந்த வேலையை இப்பவும் நீங்க தான் பண்றீங்க. மரியாதைக்குரிய அருணன் அவர்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், நான் என்ன கேட்டனோ அதுக்கு நீங்க பதில் சொல்ல. நீங்க ஒரு முறையுமே இந்த சகிப்புத்தன்மை குறித்து வந்த பொழுது அங்க பசு மாமிசம் இல்லையே, ஆனா அது வந்து வெறும் ஆடுதானே அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அவர் பேசுறதுனால பேசுறாரு தவிர அந்த 19 பேர் அவங்க கொடுத்ததை பத்தி பேசுறாரு. இங்க இருந்து 65 பேர் உங்க கட்சிக்காரங்க உட்பட நாட்டினுடைய ஒரு மாநில முதலமைச்சர் குறித்து எழுதுவது குறித்து நீங்க வெட்கப்பட வேண்டும். நீங்க வெட்கப்பட வேண்டும், கேவலப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை வந்து 65 பேர் மாதிரி எழுதி கொடுத்ததுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த கட்சிகள்லாம் இது வந்து எங்களுடைய நிலைப்பாடு அல்ல, இது வந்து நாங்க கையெழுத்து போடல அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. கண்டிப்பா சொல்லல. தவிர நான் உறுதியா சொல்றேன், சொல்லல. நீங்க என்னைக்குங்க நீங்க வந்து இந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனங்க அது. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து 65 பேர் கையெழுத்து போட்டு எம்பி சொல்றது அயோக்கியத்தனம். அதுக்கு உடந்தையாக இருந்தது கம்யூனிஸ்ட். அவ்வளவு சந்தேகம் இல்ல. அதாவதுங்க அது வார்த்தைகளை கலந்து இதா பேசுங்க. எங்க நீங்களா பதில் சொல்ல விட்டுங்க. இந்த மாதிரி நமக்குள்ள இவ்வளவு விவகாரம் இருக்குது. ஒன்னும் மோடியுடைய ஆட்சி வந்து ஒரு தூய்மையான ஆட்சி அல்ல. 1000 முஸ்லிம்கள் திட்டமிட்டு படுகொலை. எத்தனை ஆயிரம் தலித்துகளை வந்து வெஸ்ட் பெங்கால்ல உங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி கொலை பண்ணிருக்கிறது. அப்ப அவர்கிட்ட சொல்லணும். கம்யூனிஸ்ட் ஆட்சியில் என்ன நடந்தது முன்னால அவர் பேசுறாரு. தவறான விஷயம். 1000 பேர் எங்க வருவாங்க. எந்த நீதிமன்றம் சொல்லிருக்கு? நான் சொல்றேங்க, சுந்தரமான காடுகள்ல எத்தனை தலித்துகள் கொலை செய்யப்பட்டது அதுக்கு நான் சொல்றேன். நீங்களா சொல்லுவீங்க. அது பேசக்கூடாது.
Cool down, sir. Cool down. Cool down. Cool down. You started it. You started it. நீதிமன்றம் சொல்லுங்க. ரெண்டுமே வாழ பொருள் இல்ல. Mr. Narayanan, please cool down. Mr. Narayanan, இருங்க பாயிண்ட பிடிச்சுக்குது. ஆகவே அந்த 2002 படுகொலைகள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். நான் தெரிஞ்ச விஷயம். நீதிமன்றம் அப்ப இந்த நாட்டு தெரிஞ்ச விஷயம். இப்ப கூட தீர்ப்பு வந்திருக்குங்க. பேசவே இல்லையா? நான் முடிச்சிடறேன். அடுத்து வர்றேங்க. இப்படி இருந்த போதிலும் என்ன இல்லன்னு நீங்க சொல்லுங்க. சொல்லவே கூடாதுதான். என்ன கருத்து? பொய் சொல்லாதீங்க. என்ன பொய்யே சொல்றீங்க? பொய்யே சொல்றீங்க. இப்ப கூட அகமதாபாத் கொலையில 11 பேருக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. உங்க மோடி ஆட்சியில. ஆமாங்க. தபசி மாளிகை ஒரு பெண்ணை கந்தரிச்சு கொடுக்கிறது யாருங்க? கம்யூனிஸ்ட் தாங்க. அருணன் சொன்னதுக்கு ஒரே ஒரு இது மட்டும், அவர் சீதாராம் யெச்சூரி கையெழுத்து போடலன்னு சொன்னதாக, அதாவது முகமது அதீப்னு ஒரு எம்பி தான் அந்த கேம்பெயினை தொடங்கினாரு. அதுக்கப்புறம் சீதாராம் யெச்சூரியும் அச்சுதன் சிபிஐ 2 பேரும் கையெழுத்து போட்டதாகத்தான் அவர் சொன்னாரு. இவர் வந்து நான் கையெழுத்தே போடலன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த எம்பி கேட்டபோது கையெழுத்து போட்டாங்க. I stand by it. They did sign அப்படின்னு அந்த எம்பி சொன்னாங்க. இல்லங்க, நான் கையெழுத்து போடவே இல்லை என்று உறுதிபட சொல்லியிருக்காங்க. கையெழுத்து பேப்பர்ல இருக்கு. இவர் என்ன சொல்றாரு? நான் கையெழுத்து போடல, கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை கண்டுபிடிக்க வேண்டியது இல்லங்க. அந்த எம்பி சொன்னாரு கையெழுத்து போடவில்லை என்பதை அதிகாரபூர்வமா சொல்லியாச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த அது மட்டும் இல்ல, அப்படி அனுப்புவது கோர்ட்டு மோடி மேல எந்த விதமான குற்றம் இல்லைன்னு அதிகாரப்பூர்வமா தீர்ப்பு சொல்லிருக்கீங்க. அருணன் ஆரோக்கியமா தயவு செய்து எடுத்துட்டு இப்படியே பேசிட்டு இருந்தா சரியா போகுது. It is not healthy. It is not healthy. தவறு சார். இல்ல இல்ல it is not. மாணிக்கம் தாகூர் அவர்கிட்ட கேட்க வரும்போது இந்த ஒரு பாகிஸ்தான் பற்றிய ஒரு விஷயத்துல இந்தியாவுடைய அண்டை பிரதேசங்கள்ல தான் வந்து தீவிரவாதம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற ஒரு கருத்தும், தீவிரவாதமும் மதமும் சேர்த்து பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும், அது அமெரிக்க பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் கிடைத்த ஒரு வரவேற்பும் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அதுவும் பாகிஸ்தானுக்கு நீங்க தொடர்ந்து கொடுத்து வரக்கூடிய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சப்டிலான மெசேஜும் ரொம்ப முக்கியமான மெசேஜா நம்ம பார்க்கணும் இல்லையா? இல்ல, அதை பொறுத்த மட்டும் பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட கேள்விகளிலே பிரதமர் என்ன பேசினாரோ அதை எவ்வளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நடக்கின்ற பிரச்சனை என்ன என்பது அண்ணன் நாராயணன் அவர்கள் என்ன செய்து முயற்சிக்கிறார் என்றால், கேள்விக்கு பதில் சொல்லாமல் மற்ற புது புது பிரச்சனைகளை பேச விரும்புகிறார். அது அண்ணன் நாராயணன் அவர்களுடன் நான் கேட்பது, சுமந்த் அவர்கள் கேட்ட கேள்விக்கும் அருணன் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு மற்ற விஷயங்களை பற்றி பேசுவதால் பலன் அளிக்காது. இதுல என்னுடைய கேள்விகளையும் நான் அடுக்க விரும்புகின்றேன். அதாவது கிளைமேட் சேஞ்சை பற்றி ட்வீட் நடந்திருக்கிறதாக சொன்னார்கள். அதில் அமெரிக்கர்கள் சொல்வது என்னென்றால், இந்தியா கையெழுத்திட ஒத்துக்கொண்டதாகவும், ஆனால் இந்தியாவுடைய தரப்பில் அது உண்மை இல்லை என்றும் சொல்கிறோம். இதுல என்ன உண்மை என்பதை நாம் சொல்ல வேண்டும். ஒன்று, அதே போல H1B விசாவை பற்றி என்ன பேசினார்களா, அல்லது நம் ஃபர்மாவோ அல்லது IPR போன்ற பிரச்சனைகளை பற்றி ஏதாவது முடிவுக்கு வந்திருக்கிறதா, இதை பற்றியும் சொல்ல வேண்டும். வெறும் மோடி அவர்களை பொறுத்த மட்டும் தன்னை பெருமை இது ஒரு இருநாட்டு உறவுகள் டிப்ளமசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஜயத்துல எல்லா பிரச்சனைகளும் ஒரு நீண்டகால பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடணும்னு எந்த விஜயத்திலுமே எந்த பிரதமருடைய முயற்சியும் நம்ம பார்க்க முடியாது. டிப்ளமசியில இதெல்லாம் வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். ஹரி அவர்களே நான் ஒத்துக்கொள்கிறேன். அதாவது என்னன்னு இருக்கிறதுலே மிக முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், நம்ம விஷயத்தை விட்டுவிட்டு, அதாவது எந்தெந்த முக்கியமான விஷயங்கள் அமெரிக்காவோடு பேச இருக்க வேண்டுமோ அதை பற்றி பேசினாரா பிரதமர், அதை பற்றி ஏதாவது
முன்னேற்றம் நடந்திருக்கிறது. 2010 என்னிடம் இருக்கிறது. அதாவது 2010 ஒபாமா அவர்களுக்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறார்கள் எம்டிசிஆரை பற்றியும் என்எஸ்ஜி பற்றியும். இல்ல அது இன்னைக்கு ஒரு முழுமை பெற்றிருக்கு இல்லையா? எம்டிசிஆரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய தடையா இருந்த எம்டிசிஆரை பொறுத்த வரைக்கும் it has come to a conclusion. இல்ல it has not come to a conclusion. Almost it is வரும் என்ற எதிர்பார்ப்பு இன்னும் இல்ல கன்க்ளூசிவா இந்தியா has been accepted. இல்ல it is expected to be ratified shortly. இல்ல என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இல்ல even in this the officially it is a formality. இருங்க it is a formality அப்படிங்கறது தான் இருக்கே தவிர என்எஸ்சில சிக்கல்கள் இல்ல ஹரி நீங்க தயவு செய்து போய் பாருங்க. It is a formality. நடந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இன்னும் அபிஷியலா வரல. இன்னும் தடைக்கற்கள் எதுவும் இல்ல. தடைக்கற்கள் இல்லைங்கிறது நீங்க சொல்லலாம். எஸ் மிஸ்டர் மாணிக்கம் கண்டினியூ. அதாவது தயவுசெய்து சகோதரர்களே, நான் சொல்வது விரும்புவது என்னவென்றால், இதிலே அவர் போய்விட்டு வந்தார், அவர் பேசினார், எல்லாம் கைதட்டினார்கள். இது அவரும் அனைத்து 1891 தொடங்கி அமெரிக்க காங்கிரஸிலே நடக்கின்ற ஒரு விஷயம்தான். அவர்கள் அனைவருக்கும் கைதட்டுகிறார்கள். இப்பொழுது இஸ்ரேல் பிரதமர் கடைசியாக நரேந்திர மோடி அவர்களுக்கு பின்னாலே இஸ்ரேல் பிரதமர் போன போதும் கைதட்டினார்கள். அனைவருக்கும் கைதட்டுவார்கள். இதே போல 15-20 தடவை கைதட்டினால் ஸ்டாண்டிங் ஓவேஷன், இது அனைத்தும் நடப்பதுதான். கடைசியிலே அமெரிக்காவுடைய நெருங்கிய கூட்டாளி பார்க்கும்போது கடைசியா வாட் யூ காட் இட், அதுதான் முக்கியமே தவிர நம்மை பொறுத்த மட்டிலே மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர். அவர் இந்தியாவிற்காக செல்கிறார். அதில் நான் கேட்க விரும்புவதெல்லாம் என்ன சாதித்து விட்டு வந்திருக்கிறார் என்பதுதான். மன்மோகன் சிங் அவர்கள் சாதித்ததையே நான் சாதித்தேன் என்று கூறிக்கொண்டிருப்பதும் 2008 நியூக்ளியர் டீலை எதிர்த்தார்கள். இதே மோடி அவர்கள் எதிர்த்தார்கள். இதே பிஜேபி என்னென்னலாம் செய்து எதிர்த்து வாக்களித்தது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர்கள் என்ன சாதித்தார்கள் என்பதை சொல்ல வேண்டும். என்ன சாதித்தார்கள்? அதை விட்டுவிட்டு வெறும் கோஷங்களாக இருப்பதோ அவர்களுக்கு 69 எம்எல்ஏ செனட்டர்களுக்கு ஸ்லாப் கிடைத்தது என்றெல்லாம் பேசுகின்ற இந்த பேச்சுக்கு தீர்வு கிடைக்காது. இந்திய திருநாட்டினுடைய இந்தியாவுடைய நலனுக்காக பிரதமர் என்ன சாதித்து வந்தார் என்பதுதான் கேள்வி. இல்ல உங்க கொள்கையில எந்த கொள்கையை விலகிட்டாரு திரு மோடி? நீங்க செஞ்ச எந்த விஷயத்தை கைவிட்டுட்டு ஒரு எதிர் திசை எடுத்திருக்கிறாரு? நீங்க வருத்தப்படுறதுக்கு இல்ல மாற்று கருத்து கொள்வதற்கு? ஹரி அவர்களே, நான் கேட்பதெல்லாம் நாங்க செஞ்சதை விட்டுட்டு ஒரு கல்லு கூட தூக்கி வைக்கல. என்ன கேட்கிறோம்? ஒரு அடுத்த லாஜிக்கல் கன்க்ளூஷன் வெறும் நாங்க செஞ்சதை பத்தி பேசிட்டு வந்துட்டா நீங்க சிவில் நியூக்ளியர் டீலை பொறுத்த வரைக்கும் மன்மோகன் சிங்குடைய பங்கு முக்கியமானது. ஆனா அது அடுத்த கட்டத்துக்கு நீங்க அதை வந்து பெரிதும் எச்சரிங்க வரவேற்கிறீங்க. அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படுது. 2015 தான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இன்னைக்கு முழுமையை நோக்கி போகுது. அப்படிங்கும் போது கமர்ஷியலைசேஷனும் வருது. அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு முன்னேற்றமா ஏன் பார்க்க கூடாது? அதுல உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இல்ல. So you have to be happy. நீங்க வரவேற்கணும். அதாவது ஹரி அவர்களே, நான் சொல்வதெல்லாம் இந்தியாவுடைய நலன், அது மன்மோகன் சிங் அவர்களுடைய நலனா அல்லது மோடியுடைய நலனா என்பதை விட்டுவிட்டு இந்தியாவுடைய நலன் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்தியாவுடைய நலனை நாம் 2008 இருந்து தொடர்ந்து 2005 ஆரம்பிச்சு புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தொடங்கி ஒபாமாவுடைய நிர்வாகம் வரை தொடர்ந்து இந்தியாவுடைய அரசாங்கம் தொடர்ந்து அதை நாம் முன்னிறுத்தி நம்மளுடைய இந்தியாவுடைய நலனுக்காக செய்திருக்கிறோம். அதை மட்டும் நாம் மறந்து விட ரெண்டு அப்ரோச்லயும் மாற்றிக்கிறது இருக்கு இல்லையா? சகோதரர்கள், புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் புஷ்ஷோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் நான் கேட்பது என்னவென்றால் புஷ்ஷோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் மன்மோகன் சிங் போய் பீப்புள் ஆஃப் இந்தியா லவ் யூ சார் அப்படின்னு புஷ் கிட்ட இந்திய மக்களுடைய மெசேஜா கொண்டு போய் கொடுத்தார். அந்த அப்ரோச்சுக்கும் இன்னைக்கு வந்து நீங்க உங்களோட நாங்க வந்து ஒத்துழைப்பு விரும்புறோமே தவிர உங்களுடைய டாமினன்ஸ் விரும்பல அப்படிங்கிற ஒரு மெசேஜுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? கிடையவே கிடையாது. ஹரி அவர்களே, இது தவறான கருத்து. அதாவது நான் நேருடைய பேச்சை பற்றி உங்களிடம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கோட் பண்ண விரும்புகிறேன். அதாவது 1949 ஆண்டு நேருடைய கோட்டை பற்றி பேச விரும்புகிறேன். அதாவது we realize that the self-help is the first condition of success for a nation, no less than for an individual. We are conscious that ours would be the primary effort and we shall seek our sword for none to escape from any part of our responsibility. அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் we shall therefore gladly welcome such aid, cooperation on the terms of the mutual benefit
We do not seek any material advantage in exchange for any part of our hard-won freedom. நேரு 2 வருட குழந்தையாக இருக்கின்ற இந்தியாவுடைய பிரதமராக இருந்து பேசிய பேச்சு அதுதான் இந்தியாவுடைய மன்மோகன் சிங் ஆரோக்கியமா பாராட்டுக்குரிய நிறைய விஷயங்களை பேசினாலும் கூட மன்மோகன் சிங்குடைய ரொம்ப ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கோட் வந்து புஷ் கிட்ட அவர் சொன்ன விஷயம் பீப்புள் ஆஃப் இந்தியா லவ் யூ ஜார்ஜ் டபிள்யூ புஷ். அதை தவிர அவர் வந்து அப்படி சொன்னது உண்மைதான். வந்து அமெரிக்க ஜனாதிபதி இந்திய மக்கள் வந்து நேசிக்கிறாங்கன்னு. ஆனா அவரும் கூட இந்தியாவை அமெரிக்காவின் பிரதான ராணுவ கூட்டாளியாக ஆக்கவில்லை. இன்னைக்கு அதுதான் நடந்தது. மிகப்பெரிய எதிரியாக உருவாகி நம்மை அது நெருங்குவதாக செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் சொல்றதுக்கு நீங்க சீனாவுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுங்க? சீனா பத்தியே பேசுறேன். இது அர்த்தமில்லாத சீனாவுக்காக எதுக்கு சீனாவுக்காக நீங்க சீனாவே எதிர்ங்க. சீனாவே எதிர்ங்க. அமெரிக்காட்ட போய் நாட்டை வந்து அடங்க வைக்காதீங்க. எதிர்க்கும் போது நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க ஒரு நாள் சப்போர்ட் பரவலான ஒரு கருத்து என்னன்னா, இந்த அமெரிக்காவுடைய இந்த ரொம்ப நெருக்கமான உறவை நாம் நாடுவது சைனாவுக்கு பிடிக்கவில்லை. அது ஒரு ஆப்வியஸ் திங். சோ இப்ப வந்து என்எஸ்சில உங்களை எப்படியாவது இந்தியா விட மாட்டேன், இந்தியா விட்டா பாகிஸ்தானை விடணும், அதுதான் வந்து சைனாவுடைய. அது என்ன காரணம்னா, தே வாண்ட் டு ஸ்கட்டில் இந்தியா வந்து உள்ள வரக்கூடாதுங்கிறத ஸ்கட்டில் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கிறாங்க. இதை வந்து சீனாவோட ஒரு நெருக்கமான உறவு இருந்தால் மட்டும் இல்ல, அமெரிக்காவோட இவ்வளவு நெருக்கமா இல்லாத ஒரு உறவு இருந்தால் அதை மேனேஜ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தியரி. ரெண்டாவது, அவங்க வந்து மேஜர் டிஃபென்ஸ் அலை அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் அத வந்து மேஜர் நான் நேட்டோ அலை அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, அந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணல. அதுக்கு என்ன காரணம்னா, அது வந்து பாகிஸ்தான் அந்த குரூப்ல இருக்கிற நாடுகள், அதோட ஈக்குவேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டெலிபரேட் காரணத்துக்காக இவென்ச்சுவலா அவர் நல்லா பேசினாரா, வீரமா பேசினாரா, ஆவேசமா பேசினாரா, ஈக்குவலா பேசினாரா, இது வந்து நிலைக்கு போறது இல்ல. இவென்ச்சுவலா கிரவுண்ட்ல இந்தியாவுக்காக இந்த உறவில் இருந்து என்ன ஆதாயங்கள் கிடைத்தது அப்படிங்கிறதுக்கு ஜூரி ஸ்டில் அவுட் பொறுத்து தான் பார்க்கலாம். நாராயணன், இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி எழுதிருக்கு. விவசாயத்துக்கு தான் நான் வந்து முன்னுரிமை கொடுக்க போறேன்னு அவர் வந்து நாட்டுக்கான பார்வை வைக்கிறார். ஆனா 7.6% நாட்டுடைய வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வேளையில அவருடைய அரசுல தான் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் விவசாயத்துடைய வளர்ச்சி அபிஸ்மல் 1.1%. காங்கிரஸ் ஆட்சியை இருந்ததை காட்டிலும் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு வீழ்ச்சி திசையில தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் எதுவும் இல்ல. அவர் சொல்வது ஒண்ணும், களத்துல இருக்கக்கூடிய நிலவரம் ஒண்ணும். இதுதானே யதார்த்தம். என்னை விட கொஞ்சம் அதிகமா நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த விவசாயத்தை பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு 10 வருடங்களாக விவசாயத்தில் இருக்கிறவர்கள் வேறு வேலை தேட வேண்டும் என்று சொன்ன பிரதமரை கொண்டிருந்த ஒரு அரசாங்கத்திலிருந்து 2 வருடத்திற்குள்ளாக அந்த விவசாயத்தை மீட்டெடுக்க முடியும்னு என்னை விட ஒருவேளை நீங்க அதிகமா படிச்சிருக்கலாம். இந்த மனசாட்சி சொல்லுங்க, 2 வருஷத்துல முடியுமான்னா முடியாது. அதற்காக விவசாய ஏன் சார் நீங்க அதுக்குதான் சார் மின்சாரம் வேணும்னா நியூக்ளியர் வேணும், மின்சாரம் வேண்டும் என்றால் நியூக்ளியர் வேணும். எதையாவது காங்கிரஸ் செய்ததா? 4.8% விவசாயத்தில் வளர்ச்சி போனாரு. ஆனா இந்திய பிரதமருடைய இந்த இல்ல சார், கிடையாது, தவறா சொல்றீங்க. எதனால 3 மாநிலங்கள் இரட்டைப்பட வளர்ச்சி யாரால? பிஜேபி ஆண்ட மாநிலங்கள்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நம்ம இதை பத்தி மாணிக் தாக்கூர் சொன்ன 2 விஷயம் அவர் வந்து பதில் சொல்லணும்னு சொன்னாரு. தயவு செஞ்சு சொல்றேன், நியூக்ளியர் பில்லு, ஒரு நிமிஷம் இருங்க, நியூக்ளியர் பில்லு 7 வருஷம் ஆச்சு, காங்கிரஸ்னால செய்ய முடியல. 2015 அரசாங்கம் வந்தோன்னு செஞ்சோம். கிளைமேட் சேஞ்சில நிலக்கரி, டீசல், பெட்ரோல் இதனுடைய பொல்யூஷன்
தெளிவா அமெரிக்காவிற்கு இது முடியாது, நீங்கள் வளர்ச்சி அடைந்து விட்டீர்கள், இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், எங்களுடைய கிராமங்களுக்கு மின்சாரம் வேண்டும் என்றால் உறுதியாக இந்த கிளைமேட் சேஞ்ச் பருவநிலை மாற்றம் குறித்த கட்டுப்பாடுகளை நாங்கள் அமல்படுத்த முடியாது என்று சொல்லி தெளிவாக பேசியது பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள். 10 வருஷம் நீங்க அதை பேசல. அதனாலதான் இன்னைக்கு தொடர்ந்து கிளைமேட் சேஞ்சில் நாம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கு யோகா மூலமா. ஐ டேக் கேர் பாயிண்ட். திரு மாணிக்கம் தாகரோட சின்ன ரிப்பட்டல் இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும். திரு மாணிக்கம் தாகர் ரொம்ப சுருக்கமான குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கப்பட்டிருந்தார், ரொம்ப சுருக்கமா. இல்ல, அதாவது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அண்ணன் நாராயணன் அவர்கள் எங்க ஊர்ல மதுரை பக்கத்துல இருக்க பஞ்சாயத்துல பேசுறாப்ல பேசி பேசக்கூடாதா? நீங்க கூட்டத்துல பேசுற மாதிரி கேட்பீங்களா? தவறா பேசக்கூடாது, தனிப்பட்ட முறையில் பேசாதீங்க. ஏன் மதுரை பக்கத்துல பஞ்சாயத்துல பேசக்கூடாதா? உங்களுக்கு கேவலமா? பேசாதீங்க, பஞ்சாயத்து கலைக்கிற மாதிரி பண்ணாதீங்க. நீங்க எப்படி அந்த மாதிரி பேசலாம்? இருவட்டுமே கேட்டுக்கிறேன். கூல் டவுன். இறுதியா முடிச்சிருங்க. ஐ ஹேவ் நோ மோர் டைம் ஃபார் திஸ். இறுதியா முடிச்சிருங்க உங்களோட கருத்தை. பிரச்சனை என்னவென்றால் இந்தியாவுடைய நலனை பற்றி என்ன செய்ய வேண்டும், அதாவது ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு விஜயமாக பிரதமருடைய விஜயம் முடிந்திருக்கிறது. பல சந்தேகங்களை முடிவு. இதை திருப்பி நாராயணன் நேரம் இல்ல, பேசவே விட மாட்டீங்களே, ஆட்டத்தை கலைக்கிறதுல இருக்கீங்க. முடிச்சிருக்கோம், நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். முடிச்சிருங்க மிஸ்டர் மாணிக்கம் தாகர், ரொம்ப சுருக்கமா. ஐ ஹேவ் நோ மோர் டைம். நான் தயவுசெய்து நான் சொல்ல விரும்புவதெல்லாம் இதுதான். அதாவது பிரதமருடைய மோடி அவர்களுடைய விஜயம் என்பது மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றதை போல பிஜேபியை சார்ந்த நண்பர்கள் சொல்வதோடு மட்டுமல்லாமல் பல சந்தேகங்களை எழுப்புகிறது என்பதுதான் பல முடிக்க முடியாத. அதாவது நீங்கள் சொல்வதை போல இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் H1B பற்றி என்ன செய்தார்கள் என்று நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்னீர்கள் இதை பற்றி நெட்டுக்கிட்டு எல்லாம் நாம் சொல்ல முடியாது என்று. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் தெளிவாக முடித்து கொண்டு வந்தார் என்ற கேள்வி இருக்கிறதா என்றால் என்னங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்கிறீங்க. நிச்சயமாக முன்னேற்றங்கள் உண்டா இல்லையாங்கிறது பொறுத்திருந்து பல்வேறு விஷயங்கள் முன்னேற்றங்களும் நடந்திருக்கிறது. அது நமக்கு பலன் அளிக்கக்கூடியதா நீண்ட கால அளவில் இருநாட்டு உறவுகளில் யாருக்கு சாதகமான விஷயங்கள் இதெல்லாம் டாக்டர் சுமன் சொன்னது போல வரக்கூடிய நாட்களை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஹவு அட்வான்டேஜஸ் இட் இஸ் டு இந்தியா. இருநாட்டு உறவுகளில் நடந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் நமக்கு சாதகமானவை எவ்வளவு, காட்சி ரீதியாக வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நமது பிரதமருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு இவையெல்லாம் ஒவ்வொருவரும் நாம் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படலாம். ஆனால் எந்த அளவுக்கு தேசத்துக்கு பயனளிக்கக்கூடியது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.